ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி 10 கொஸ்டின் சைக்காலஜி தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு 4 days வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் காரணமும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஒரு டைம் சாரி சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ யூனிட் 1ல இருந்தால் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் யூனிட் 1க்கான மெட்டீரியல் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து வேகமாக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம அதனோட செகண்ட் கொஸ்டினில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொஸ்டின் கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். நம்ம லாஸ்ட்டில் கேட்ட இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேதைகளிடமிருந்து தான் மேதைகள் மரபு வழியாக தோன்றுகிறார்கள் என்பது எனும் ஆய்வின் முடிவு யாருடையது? ஸோ மேதைகள்கிட்ட தான் என்ன பண்றாங்க, மேதைகள் வந்து மரபு வழியா தோன்றாங்க அப்படின்ற ஒரு ஆய்வு மூலமா வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த ஆய்வோட முடிவு யாருடையது அப்படின்றத வந்து கேள்விங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டன் பிரான்சிஸ். சி தாங்க இதுக்கான ஆன்சர். கால்டன் பிரான்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு முடிவுன்னு சொல்லியிருப்பார். 800 ஆங்கில குடும்பங்கள் எடுத்து அதில் 977 மேதைகளோட உறவினர்களை ஆராய்ஞ்சிருப்பாரு. அதில் 537 பேர் வந்து புகழ்மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. இதே சராசரியா வாழ்ந்தவங்க ஒரு 977 பேர் எடுத்து ஆராய்ச்சி பண்றப்போ அதுல வெறும் 4 பேர் மட்டும்தான் புகழ்மிக்கவர்களாக இருந்திருப்பாங்க. அப்ப ஏற்கனவே புகழ்மிக்கவர்கள் இருந்து 4 என்ன பண்றாங்க, புகழ்மிக்கவர்கள் உருவாகிறாங்க அப்படின்ற கோட்பாடு வந்து இவர் வந்து கால்டன் பிரான்சிஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் போலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. இப்பதான் அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 கொஸ்டின் நம்ம வந்து போட்டுட்டோம். அதுக்கான நோட் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க வீடியோ போயிட்டு இருப்ப மேல வந்து வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி அதுக்கான 2 வீடியோஸ் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உறவுகளுக்கிடையே நுண்ணறிவு தொடர்பான ஆய்வு யாருடையது? ஸோ உறவுகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு தொடர்பு பத்தி என்ன பண்ணிருப்பாரு, ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருங்க. அப்படி நுண்ணறிவு தொடர்பான ஆராய்ச்சியில பண்ணி நுண்ணறிவு ஒத்த தன்மை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அது யார் குறிப்பிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட். ஓகேங்களா? ஸோ பட் என்பவரோட நுண்ணறிவு தொடர்பு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. பட் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து, தாய் தந்தை வழி முதல்நிலை உறவுகளுக்கு இடையான நுண்ணறிவு ஒத்த தன்மை. ஸோ பட் என்பவரோட இந்த நுண்ணறிவு தொடர்பு ஆய்வுல தாய் தந்தை வழி முதல்நிலை உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த முதல்நிலை உறவுகளுக்கான அந்த நுண்ணறிவு ஒத்த தன்மை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டோட ஆய்வுல வந்து தெளிவுபடுத்துறாரு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5ங்க. பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எந்த விதமான உறவும் இல்லாதவர்கிட்ட வந்து எவ்வளவு சொல்றாருன்னா 0 சொல்றாரு. இதே தாய் அல்லது தந்தை வழி முதல்நிலை உறவுகள் சித்தி அத்தை அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க அந்த முதல்நிலை உறவுகளுக்கான அந்த வந்து நுண்ணறிவு ஒத்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 12.5ன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதே மாமா அத்தை அவர்களுக்கிடையான அவருடைய வாரிசுகளுக்கிடையே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 25, அவங்களோட வாரிசுகளுக்கிடையே 25 வந்து சொல்றாரு. இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இருகரு இரட்டையர்களுக்கு இடையான நுண்ணறிவு தொடர்பு. இருகரு இரட்டையர்கள், ஒரு கரு இரட்டையர்கள், இதாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது நீங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு கரு இரட்டையர் இரு கரு இரட்டையர் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஒரு கரு இரட்டையர்னா ஒரே கருவை 2ஆ பிரிஞ்சு 2 கருக்களா உருவாகும். இருகரு இரட்டையர்கள்னா 2 கருக்கள் தனித்தனியா உருவாகும். அதான் இருகரு இரட்டையர்கள். ஸோ இருகரு இரட்டையர்களுக்கு இடையான அந்த நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா 2மே வெவ்வேறு கரு அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஒத்த தன்மை 50 தான் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இதே ஒரு கரு இரட்டையரா இருந்தா அவங்களுக்கான ஒத்த தன்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 காணப்படும். அப்போ இதுக்கான ஆன்சர் சி. நம்ம இருகரு இரட்டையர் கேட்டுக்கிறதுனால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதே போல பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே வந்து பார்த்தோன்னா 50% ஒத்த தன்மை காணப்படும். உடன்பிறப்புகளுக்கு இடையவும் 50% ஒத்த தன்மை காணப்படும். இருகரு இரட்டையர்களையும் 50% ஒத்த தன்மை காணப்படும். இது மூணுமே 50% காணப்படும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவை சேர்ந்த சங்கர் என்பவர் நடத்திய சூழ்நிலை தொடர்பான ஆய்வு யாரை போன்றது? ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு சோதனை ஆய்வு நடைபெற்றிருக்கும். அந்த சோதனை ஆய்வு யாரை போன்றது இருக்கும் அப்படின்றத வந்து இந்த கேள்வி இதுக்கான கேள்வி. இவர் சங்கர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு உளவியல் ஆய்வர் தான். இவர் வந்து ஆராய்ச்சியில் வந்து பண்ணியிருப்பாரு, சூழ்நிலைக்கான ஒரு ஆராய்ச்சி. ஸோ அது யாரை போன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிரில்பர்ட் சோதனை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா சிரில்பர்ட் அப்படின்றவர் ஏற்கனவே இளம் குற்றவாளிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, எடுத்து அவங்க சூழ்நிலையால எப்படி பாதிக்கப்படுறாங்க, இளம் குற்றவாளிகள் வந்து எப்படி உருவாகிறாங்க, குற்றங்கள் செய்யறாங்க அப்படின்ற கருத்து வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உருவாக்கியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிரில்பர்ட் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சோதனை தான் யாருங்க செஞ்சிருப்பாரு, சங்கர் வந்து செஞ்சிருப்பாரு. அப்ப இளம் குற்றவாளிகள் ஏன் உருவாகிறாங்கன்ற அந்த சூழ்நிலை காரணத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப சிரில்பர்ட் சோதனை அப்படின்னாலும் சங்கர் பண்ணத்தான், இளம் குற்றவாளிகள் பத்தி சொன்னாலும் சங்கர் சொல்றது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 5வது கேள்வி. படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படுதலே வளர்ச்சியின் அறிகுறி என கூறியவர். படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படுதலே வளர்ச்சியின் அறிகுறி என கூறியவர். ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுங்க.
சூப்பர். படிப்படியா சுதந்திரமாகவும் கட்டுப்பாடுகளும் செயல்படக்கூடிய வளர்ச்சியோட அறிகுறின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்டர்சன். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆண்டர்சன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. வளர்ச்சியுடன் தொடர்பற்றது எது? 4 கூற்றுகள்ல எந்த கூற்று வளர்ச்சியோட தொடர்பு இல்லாம இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்றேன். மனிதனின் உயரம், எடம், பருமன் ஆகியவற்றை குறிப்பது. ஆமாங்க, மனிதனோட உயரம், எடை, பருமன் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், இந்த வளர்ச்சி வந்து இருக்கும். வளர்ச்சியின் எல்லையே முதிர்ச்சி. ஆமாங்க, வளர்ச்சியோட ஒரு எல்லை தான் சொல்லப்படுது, முதிர்ச்சின்னு சொல்லப்படுது. கரெக்ட் தான். வளர்ச்சி சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. தவறுங்க. வளர்ச்சி பெரும்பாலும் மரபால் சூழ்நிலை தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா, வளர்ச்சி வந்து எதால் தீர்மானிக்கப்படுது? மரபால தான் தீர்மானிக்கப்படுது. அப்ப இந்த கூற்று தவறா இருக்கு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஏன்னா வளர்ச்சியில தனியார் வேறுபாடுகள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா, அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. உங்களுக்கு 2 வீடியோல 6th கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு, இதுல நான் ஆட் பண்ணிட்டேன். குழவி பருவம் என்பது டேஷ். சோ குழவி பருவம் அப்படின்றது நம்ம எந்த பருவத்தை வந்து குழவி பருவம் அப்படின்னு அழைக்கிறோம்? ஓகே, கருத்தரிப்பு முதல் பிறக்கும் வரை நம்ம அழைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிசு பருவம் அப்படின்னு அழைப்போங்க. ஸோ அவங்க பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து டெலிவரி வரலும் சிசு பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். பிறந்ததுல இருந்து 2 வாரம், ஸோ பிறந்ததுல இருந்து 2 வாரம் வரலும் தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா குழவி பருவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். பிறந்ததுல இருந்து முதல் 2 வாரங்கள் குழவி பருவம். அப்புறம் 2வது வாரத்திலிருந்து 2 வயது வரை, 2 வயது வரை நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். 2லிருந்து 6 வயது வரை எப்படி சொல்லுவோம்னா முன்குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். முன்குழந்தை பருவம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப இதுல பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ரூசோ மனித மேம்பாட்டினை எத்தனை படிநிலைகளாக பிரித்துள்ளார்? ஸோ ரூசோ வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, மனிதனோட அந்த டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட்டை வந்து எத்தனை படிநிலைகளாக பிரித்து வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 படிநிலைகளாக பிரித்து கூறியுள்ளார். எதுங்க ஆன்சர்? 4 படிநிலைகளாக வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, மனிதனோட மேம்பாட்டினை வந்து சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா, ஸோ இது எத்தனை படிநிலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதே போலதான் என்ன பண்ணியிருப்பாரு, பியாஜாவும் வந்து வளர்ச்சியோட 4 அடிப்படை கூறுகளை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ பேசிக் எலமெண்ட் இன் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தா ஒரு 4 இதுவா வந்து யார் சொல்லியிருப்பாரு, பியாஜே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பியாஜேவின் வளர்ச்சி படிநிலைகளில் பொருந்தாதது எது? ஸோ பியாஜே சொன்ன அந்த வளர்ச்சி படிநிலைகள்ல பொருந்தாம இருக்கிறது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ என்ன சொல்லியிருப்பாருங்க, முதிர்ச்சி மெச்சூர் சொல்லியிருப்பாரு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாரு அனுபவம், அப்புறம் சோசியல் டிரான்ஸ்மிஷன் அதாவது சமூக மாற்றம் சொல்லியிருப்பாரு, அப்புறம் ஈக்குலிபிரிசம் சொல்லியிருப்பாரு அதாவது சமநிலை சொல்லியிருப்பாரு, முயற்சி வராது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். முதிர்ச்சி, அனுபவம், சமூக மாற்றம், அப்புறம் என்ன வரணுங்க, சமநிலை வரணும். என்ன வரணும்? சமநிலை வரணும். சாரி கைஸ். அடுத்து 10வது கேள்வி. மூளை வளர்ச்சி எந்த வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது? ஸோ ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி எந்த வயதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு வளர்ச்சியை வந்து அடையக்கூடியதா வந்து இருக்கும். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயது, 6வது வயதுல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்சதா, மூளை வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சதா வந்து காணப்படும். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, அந்த 10 கொஸ்டின்ஸை வேகமான ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். உறவுகளுக்கிடையான நூறு தொடர்பை வந்து ஆராய்ச்சி செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை வெளியிட்டவர் வந்து பட். தாய் தந்தை வழி முதல் உறவுகளுக்கிடையான நுண்ணுயிரி தன்மை 12.5, இருக்கிற இரட்டையார் இருந்தா 50, ஒருக்கர் இரட்டையார் இருந்தா 90. இந்தியாவை சேர்ந்த சங்கர் என்பவர் நடத்திய சூழ்நிலை தொடர்பான ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா சில்பர்ட் ஆய்வு, அதாவது இளம் குற்றவாளிகளுக்கான அந்த ஆய்வு. படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படுதலே வளர்ச்சியின் அறிகுறி சொன்னவர் வந்து ஆண்டர்சன். வளர்ச்சியுடன் தொடர்பட்டது வளர்ச்சி வந்து மரபால் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு வரணும். குழவி பருவம்னா பிறந்ததுல இருந்து 2வது வாரம் வரை குழவி பருவம். ரூசோ வந்து 4 விதமான படிநிலைகளை மனித மேம்பாட்டில் சொல்லியிருப்பாரு. பியாஜாவை 4 சொல்லியிருப்பாரு. அதுல முதிர்ச்சி, அனுபவம், சமூக மாற்றம், அப்புறம் சமநிலை வரணும். மூளை வளர்ச்சி 6வது வயதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடையும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவுக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க. பொது அறிவு மிக அதிக அளவில் காணப்படும் வயது எது? ஸோ பொது அறிவு அதிகமான அளவு காணப்படக்கூடிய வயது எதுங்க? எந்த வயதுல வந்து பொது அறிவு விஷயங்கள் வந்து அதிகமாக காணப்படும், அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு வந்து நினைப்பாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நாளைக்கு போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் என்னன்றதை உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.